வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது பாபார்க் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி யூடியூப்லேருந்து நிறையா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான் நான் கொடுக்க போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேர்த்துக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் வாண்டட் விளாகோட சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். புது யூடியூபர் தான், அவரோட வீடியோஸ் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நீங்கள் ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஃப்ரீ ப்ரொமோஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் வீடியோ நம்ம சேனலில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டு, ஆட் பிரேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில். கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் 8 நிமிஷத்துக்குள்ளே அப்லோட் பண்ணுறீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் வருங்க, வீடியோட எண்டிங்கில் மேபி ஒரு ஆட் வரலாம். இப்படி ஒரு வீடியோவுக்கு ஏதாவது ஒரு ஆட் தான் வந்துட்டு வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நார்மலாக 8 நிமிஷத்துக்குள்ளே அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 அல்லது 2 ஆட்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் அதுவே 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் ஆட் பிரேக்ஸை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது மேனுவலாக எத்தனை ஆட் வேணாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் ஆட் பண்ணுற ஆட் எல்லாமே அதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு 10 ஆடை கொடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த 10 ஆடுமே ப்ளே ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரெவன்யூ வந்து அந்த வீடியோவுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் பிரேக்ஸை வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போடுற வீடியோஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 நிமிஷத்துக்கு மேலே போட்ட வீடியோஸ்க்கே வந்து நீங்கள் ஆட் பிரேக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தை வந்துட்டு குறைச்சிட்டாங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு 8 நிமிஷம் வீடியோக்கே நம்மளால் ஆட் பிரேக்ஸை ஆட் பண்ண முடியுங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட புது வீடியோஸ் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆட் பிரேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ஒரு 200 வீடியோ வந்து போட்டிருக்காரு. 2021 ஒரு 100 வீடியோஸ் போட்டிருக்காரு. போன வருஷம் ஒரு 100 வீடியோ போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வீடியோவில் ஒரு 50 வீடியோ வந்துட்டு 8 மினிட்ஸ்க்கு தான் அவர் போட்டிருக்காரு. 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எதுக்குமே வந்து அவர் ஆட் பிரேக்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டார், ஓகேவா? ஸோ இப்போது இந்த அப்டேட் வந்திருக்கும் போது அவர் போன வருஷம் போட்ட அந்த 50 வீடியோவுக்குமே அவர் ஆட் பிரேக்ஸை ஆட் பண்ணார்னா யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த 50 வீடியோஸ்க்கும் இப்போ வரைக்கும் வியூஸ் போய்கிட்டு தான் இருக்கும். அப்போது அதுக்கு ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு விளம்பரத்துக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ரெவன்யூ வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண பழைய வீடியோஸில் ஏதாவது வீடியோஸ் 8 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உடனே போய் அதுக்கு ஆட் பிரேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களோட ரெவன்யூ கண்டிப்பாக அதிகரிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து வைங்க. அப்படியே உங்களோட டவுட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.